ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலில் ஆகஸ்ட் 8ல் கேட்ட ஜிகே கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நடக்கக்கூடிய ஷிஃப்ட்டில் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஹூ இஸ் த கரண்ட் ஹெட் ஆஃப் இஸ்ரோ? ஸோ இந்த இஸ்ரோ ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ரிலேட்டடாக போட்டிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குரூப்பில் போடுற கண்டென்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ குரூப்பில் இல்லாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஹூ இஸ் த கரண்ட் ஹெட் ஆஃப் இஸ்ரோ? வி நாராயணன். ஸோ இஸ்ரோவை பற்றி பார்க்கணுன்னா இஸ்ரோ வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1969ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இஸ்ரோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பெங்களூர். இஸ்ரோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த நாராயணன்றவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய 11th சேர்மன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10th சேர்மன் யார் இருந்தா அப்படின்னா சோம்நாத் இருந்திருக்காரு. ஓகேவா? இஸ்ரோவுடைய 10th சேர்மன் வந்து சோம்நாத் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரிசர்ச் சென்டரோட சேர்மன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, அதாவது இந்த 2025ல். ஸோ அதையும் பார்த்துருவோம். இது கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னன்னா பார்க், அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஓகேவா? ஸோ இதோடைய சேர்மன் இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. யாருன்னா கௌரவ் பானர்ஜி. கௌரவ் பானர்ஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓன்றது என்னன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதோடைய சேர்மன் யாருன்னா சமீர் வி காமட். சமீர் வி காமட். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆனவங்க தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2025 உடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சமீர் வி காமட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்டிஓ உடைய சேர்மன் சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஸோ இவர் செக்ரட்டரி டிஃபென்ஸ் ஆர்&டி. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுவாகவும் இருக்கார். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ காட் த பாலி உமிகார் அவார்டு இன் உமன்ஸ் கேட்டகரி? ஸோ இந்த பாலி உமிகார் அவார்டு வந்து யாரு கொடுக்குறா அப்படின்னா பிசிசிஐ வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் விமன் கிரிக்கெட்டர், இன்டர்நேஷனல் மென் கிரிக்கெட்டர் அவார்டு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த உமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி மந்தனா வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது இந்த பாலி உமிகர் அவார்டு வந்து மென்ஸ் கேட்டகரியில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகேவா? ஸோ இந்த பாலி உமிகர் அவார்டு வந்து பிசிசிஐ கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் உமன்ஸ் கேட்டகரியில் வாங்கினது பார்த்தீங்கன்னா இது எந்த இதுக்குன்னா கிரிக்கெட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட கேட்கலாம், பாலி உமிகர் அவார்டு வந்து என்ன ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? இது கிரிக்கெட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேட்டகரியில் ஸ்ரீமதி மந்தனா கொடுக்குறாங்க. மென்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ இது ரிலேட்டடாக பார்க்கணுன்னா ஐசிசி டெஸ்ட் அண்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 இதுவும் யாருன்னா பும்ரா தான். ஓகேவா? ஸோ ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 யார் அப்படின்னா பும்ரா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா சிகே நாயுடு அவார்டு.
சிகே நாயுடு அவார்ட் இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் 2025. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இது கூட கேட்கலாம். சிகே நாயுடு அவார்டு ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் 2025 இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சச்சினுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து கிபித்து. ஓகேவா? ஸோ இந்த கிபித்து எங்க இருக்குன்னா ஈஸ்டர்ன் மோஸ்ட் அருணாச்சல பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் இங்க எழுதுறேன், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இது உங்களுக்கு தெரியும் என்னதுன்னா இந்திரா பாயிண்ட். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட். இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த இந்திரா பாயிண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா பாயிண்ட் எங்க அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ இந்திரா பாயிண்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இப்போ வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் அருணாச்சல பிரதேசம் சொல்லியாச்சு. சதர்ன் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்திரா பாயிண்ட் அந்தமான் நிக்கோபார்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இதுலயே நார்தன் மோஸ்ட் பாயிண்ட், நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சதர்ன் மோஸ்ட் வந்து இந்திரா பாயிண்ட் சொன்னோமா, சதனுக்கும் நார்தனுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே இந்திரா வரும். ஓகேவா? ஸோ இங்க அங்க இந்திரா பாயிண்ட், இங்க என்னன்னா நார்தன் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திரா கோல். ஓகேவா? நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் இந்திரா கோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட், வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இது என்னதுன்னா சர்க் கிரீக், சர்க் கிரீக். ஓகேவா? எங்க இருக்குன்னா நியர் எதுக்கு பக்கத்துலனா குஹார் முட்டி, குஹார் மோட்டி அதாவது குஜராத்ல, குஜராத்ல குஹார் மோட்டிக்கு பக்கத்துல இந்த சர்க்ரீக்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த கலெக்டர் ஆஃப் வெல்த் கால்ட் இன் குப்தா பீரியட். குப்தா பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலெக்டர் ஆஃப் வெல்த்தை கலெக்ட் பண்றவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா அதே சம்ஹர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல the officer responsible for safe custody of land records. land records எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா துருவதி கரணிகா. ஓகே. ஸோ அதாவது வெல்த் எல்லாமே கலெக்ட் பண்றவங்க, அதாவது ரெவன்யூ கலெக்ட் பண்றவங்க இருக்காங்களா, அவங்கள வந்து குப்தா பீரியட்ல சமஹர்த்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்றவங்கள வந்து துருவதி கரணிக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் ஹேஸ் மோஸ்ட் டெசர்ட். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். டெசர்ட் எங்க வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தான்ல தான் அதிகமா இருக்கும்ன்றது தெரியும். கரெக்டா? ஸோ இந்த ராஜஸ்தான்ல தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் இந்தியா இருக்கு. என்னதுன்னா தார். ஓகேவா? ஸோ இதையுமே எப்படி கேட்டிருக்காங்கன்னா தார் வந்து ராஜஸ்தான்ல என்ன பார்ட்ல இருக்கு, என்ன ரீஜன்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் வெஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்ன், சவுத் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான், நார்த் வெஸ்டர்ன் பார்ட்.
ராஜஸ்தான்ல உள்ள நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த தார் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் பிகம் the first in India to achieve 100% literacy in 2025. 100% literacy நம்ம என்ன போடுவோம்னா பார்த்தோன்னே இது வந்து கேரளான்னு தான் போடுத்தணும். ஓகேவா? 100% லிட்ரஸி அப்படின்னா கேரளான்னு போட்டுருவோம். கிடையாது. 100% லிட்ரஸி 2025ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா மிசோரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட் எது அப்படின்னா கோவா. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேட் அது என்னதுன்னா திரிபுரா. இந்த 3 ஸ்டேட் தான் 100% லிட்ரஸி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த திரிபுரா வந்து இப்போதான் ரீசெண்டாக ஜூன் மந்த் நினைக்கிறேன், இப்போதான் பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இது ஜூனுடைய கரண்ட் அஃபேர்ஸ், இது கூட கேட்கலாம். ஸோ தேர்டு ஸ்டேட்டு டு அச்சீவ் 100% லிட்ரஸி அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? என்னதுன்னா அது திரிபுரா. ஓகேவா? ஸோ இது என்ன இதுபடி என்ன வந்து ஸ்கீம் படினா உலாஸ் ஸ்கீம், இதுவும் கேட்பாங்க. உலாஸ்னா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஓகேவா? ஸோ இதை கேட்பாங்க. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து இதை பார்த்துக்கோங்க. இந்த திரிபுரா வந்து எது படினா அண்டர் இந்த உலாஸ். ஓகேவா? இந்த ஸ்கீம் படி தான் பார்த்தீங்கன்னா அந்த திரிபுரா வந்து ஃபுல்லி லிட்ரேட்டட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் in 2024 which company received the national award from the Ministry of Social Justice and Empowerment for the livelihood for Divyangjan project. Okay, Divyangjanன்றது யாருன்னா person with disability. ஓகேவா? திவ்யாங்ஜன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, அவங்களுக்கான லிவ்லிஹுட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோக்கு. ஸோ ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டியை நிறைய பேர் வந்து அக்காமடேட் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெலிவரிக்கு அக்காமடேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இவங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து who described Congress as microscopic minorities. மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டிஸ்னு ஸோ இந்த காங்கிரஸ் அதாவது ஐஎன்சியை வந்து சொன்னது யார் அப்படின்னா லார்டு டஃப்ரின். ஓகேவா? ஸோ லார்டு டஃப்ரின் தான் சொல்லியிருக்காரு. ஐஎன்சி எப்போ வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1885ல. ஓகேவா? ஸோ 1885ல ஐஎன்சி ஃபார்ம் பண்ணும்போது கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார் அப்படின்னா லார்ட் டஃப்ரின். இது ஒரு முக்கியமானது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஐஎன்சியை வந்து மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டிஸ்னாலே கம்மி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மைக்ரோஸ்கோப் அளவு தான் இந்த ஐஎன்சி, அப்படிதான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னது யாருன்னு கேட்குறாங்க, லார்ட் டஃப்ரின். இந்த லார்ட் டஃப்ரின் பார்த்தீங்கன்னா 1884லேருந்து 1888 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. ஸோ ஐஎன்சி ஃபார்ம் பண்ணது 1885ல். அது ஃபார்ம் பண்ண பீரியடில் யார் இருந்தான்னு கேட்பாங்க, யாருனாக்கா டஃப்ரின். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க ஆர்டிக்கிள் 43A. ஆர்டிக்கிள் 43A இஸ் ரிலேட்டட் டு எதுனா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லுது. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் பற்றி தான் இந்த ஆர்டிகிள் 43A சொல்லுது. ஓகேவா? இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பிக்கு கீழே வரும். ஓகேவா? இந்த டிபிஎஸ்பி வந்து என்ன பார்ட்டில் வரும்னா பார்ட் 4. அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பி எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வந்து இந்த டிபிஎஸ்பியில் வந்து வருது அப்படின்னா ஆர்டிக்கிள் 36லேருந்து ஆர்டிக்கிள் 51 வரைக்கும். ஓகேவா?
ஸோ இந்த டிபிஎஸ்பி அப்படின்னா முதல் என்ன அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா ஸோ நம்ம கண்ட்ரிக்குள்ள உள்ள சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ். இந்த ஒரு கைட்லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசின்றது. அதாவது இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம நாடு முன்னேற்றத்திற்காக சில கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்களே, இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து முன்னேறும், நாடு முன்னேறும் அப்படின்றது. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்றது. ஓகேவா? ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பீப்புள் வெல்ஃபேராக இருக்கலாம், இல்லை ஒரு சோசியல் ஒரு எக்கனாமிக் வெல்ஃபேராக இருக்கலாம், இல்லைனா எக்கனாமிக் ஜஸ்டிஸாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம கைட்லைன்ஸ் கொடுத்தாக்கா இது வந்து நாடு வந்து நாட்டு மேம்படுறதுக்காக உள்ள ஒரு கைட்லைன்ஸ் தான். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசின்றது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்டிசிபிள். நான் ஜஸ்டிசிபிள் ஏன் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னா, இப்போ இது வந்து சொன்னேன்ல, இது ஒரு கைட்லைன்ஸ் தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நம்மளோட உரிமை வந்து நம்ம பறிக்கப்படும் போது நம்ம வந்து எங்கனாலும் நம்ம கோர்ட்டுக்கு வந்து போக முடியும். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம அணுக முடியும் அப்படின்னா அது வந்து ஜஸ்டிசபிள். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான். இது வந்து முன்னேறதுக்காக ஒரு கைட்லைன்ஸ். இதை ஃபியூச்சரில் நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமல் போகலாம் அப்படின்றதுக்காக கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும் போதே ஒரு எழுதி வச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்றது. அதனால இது வந்து நான் ஜஸ்டிசபிள். ஓகேவா? ஸோ இதுவும் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பியை வந்து நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின். டிபிஎஸ்பியை நாவல் ஃபீச்சர்னு சொன்னது யாரு அப்படின்னா ஸோ அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. நாவல் ஃபீச்சர்னு இந்த டிபிஎஸ்பியை வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. யாருனாக்கா அம்பேத்கர். அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பியை நம்ம எங்க இருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ டிபிஎஸ்பி உங்களுக்கு தெரியும் எங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். இங்க இருந்தா நம்ம பாரோ பண்ணது. ஓகேவா? இந்தியா வந்து நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டமே பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, நிறைய ஒரு ஸ்டேட்ல நிறைய கண்ட்ரில இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாரோ பண்ணி அங்கிருந்து அவங்களோட ஐடியா வச்சு தான் நம்ம மேக் பண்ணி தான் உருவாக்கப்பட்டது. ஸோ அதில் இந்த டிபிஎஸ்பின்றது பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து பாரோ பண்ணது. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த டிபிஎஸ்பி எங்க இருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பானிஷ். ஸோ இது தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே ஆர்டிகிள் 43A வந்து சொல்லியிருக்காங்களா? ஸோ 43 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆர்டிகிள் 43ன்றது டீல்ஸ் வித் லிவிங் வேஜஸ். முக்கியமானது லிவிங் வேஜஸ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸ்க்கான லிவிங் வேஜஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்டிகிள் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 43ன்றது. ஓகேவா? ஸோ இதில் 43A வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. 43B ஆர்டிகிள் 43Bயும் ரொம்ப முக்கியமானது. ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 3 அமெண்ட்மெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா
பிரியாம்பிளா இருக்கட்டும், அதே மாதிரி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல வந்து அமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியமான அமெண்ட்மெண்ட் எல்லாமே இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் நடந்தனால இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ அப்படின்னா இதோட வருஷம் 1976. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது 1978. ஸோ இந்த 44வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 44வது அமெண்ட்மெண்ட் படி தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கிள் 19(1)ல F, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 31, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பேசுது. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை ரெண்டையுமே, இந்த ரெண்டு ஆர்டிக்கிள் எதில் இருக்குது அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சுன்னா இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இப்போ எனக்கு வந்து யாராவது வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களோட ஒரு இதுக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்காக ஏதாவது ஒன்று கட்டுறாங்க, ரோடு கட்டுறாங்க, இல்லை வந்து ஏதாவது வந்து இப்போ ட்ராக் போடுறாங்க அப்படின்னா அவங்க நிலத்தை கையகப்படுத்தணும்னா நீங்கள் போயிட்டு அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். அப்போ அவங்க வந்து இண்டிவிஜுவல் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது என்னோட இது அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் போக முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது அங்கே அஃபெக்ட் ஆகுது. நாட்டோட மேம்பாட்டு திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் பார்த்தீங்கன்னா தடையாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறனால. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஆர்டிக்கிளை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு லீகல் ரைட்ஸ், ஸோ அதில் கொண்டு போயிட்டாங்க அண்டர் ஆர்டிகிள் 300A. இந்த 300A படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லீகல் ரைட்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சுன்னா நிறையா வந்து அவங்களுக்கு வந்து நிலத்தை கையகப்படுத்துறதோ இல்லை லேண்டை வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செயல்படுத்த முடியாமல் போகிறனால இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து எடுத்து லீகல் ரைட்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க அண்டர் தான் ஆர்டிகல் 300A. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே. ஸோ இது கேட்பாங்க. ஆர்டிகல் 19(1)ல் F, எதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணேன்னா இது 31 நிறைய பேருக்கு தெரியும். ஆர்டிகல் 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதை வந்து அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை சொல்கிறது தான் ஆர்டிகல் 31. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் படி ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 44ன்னு தெரியும், பட் இது நிறைய பேருக்கு தெரியாது. 19(1)ல் F. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா யாருனாலும் எங்கனாலும் லேண்டை வந்து நம்ம அக்யூர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி பேசுகிறது தான் பார்த்தீங்கன்னா இது. ஆக்சுவலாக 19ன்றதே ஃப்ரீடம் பற்றி, ரைட் டு ஃப்ரீடம் தான் 19, ஆர்டிகல் 19. அதில் பார்த்தீங்கன்னா இது யாருனாலும் நம்ம இந்தியாவில் எங்கனாலும் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கிக்கலாம், எதனாலும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுகிறனால தான் இந்த ரெண்டு ஆர்டிக்கிளை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தூக்கிட்டு லீகல் ரைட்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் இன்னொரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இருக்குது. அது என்னதுன்னா 86th அமெண்ட்மெண்ட்டு. 86th அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2002ல் வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன சொல்லுதுன்னா இதில் ஃப்ரீ அண்டு கம்பல்சரி education for children aged 6 to 14. 6லிருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமெண்ட்மெண்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த 86வது அமெண்ட்மெண்ட் படி வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 86வது அமெண்ட்மெண்ட் படி தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது இப்போ நான் சொன்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து விச் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா? இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ற ஸ்ட்ரைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரைட்னா என்னன்னா வாட்டர் பாடி கனெக்ட்ஸ் த டூ சீஸ். ரெண்டு கடலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் பாடி தான் ஸ்ட்ரைட்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஸ்ட்ரைட்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்னன்றதெல்லாம் சொல்றேன். ஓகே. மலாக்கா ஸ்ட்ரைட். மலாக்கா ஸ்ட்ரைட் வந்து எதை இது கனெக்ட் பண்ணுதுன்னா இந்தோனேஷியா அண்டு மலேசியா. மலாக்கா, மலேசியா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாஸ் ஸ்ட்ரைட். பாஸ் ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கு. அங்க எந்த ரெண்டு சீயை கனெக்ட் பண்ணுதுன்னா டாஸ்மான் சீயவும் சவுத் சீயவும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? எங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால. ஓகேவா? அதுக்கப்புறம் பெர்ரிங் ஸ்ட்ரைட். பெர்ரிங் ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா அலாஸ்காவையும் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணுது. அடுத்து கிப்ரால்டர் ஸ்ட்ரைட் வந்து மெடிட்டரேனியன் சீயவும் அட்லாண்டிக் ஓஷியனையும் கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது முக்கியமானது பாபல் மண்டப். இது பார்த்தீங்கன்னா ரெட் சீயவும் கல்ஃப் ஆஃப் ஏடன் இதையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை முக்கியமானது மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாக அதே மாதிரி நிறையா ஸ்ட்ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. Where was the first compilation of the Jain text? Jain text first compilation எங்க நடக்குது அப்படின்னா வல்லாபி. ஸோ இந்த வல்லாபியில பார்த்தீங்கன்னா என்னதுன்னா செகண்ட் ஜெயின் கவுன்சில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெயின் கவுன்சில். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வல்லாபியில தான் நடக்குது. செகண்ட் ஜெயின் கவுன்சில் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸா ரெண்டு இடத்துல நடக்கும். எங்கன்னா வல்லாபியில ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரால ஒன்று. ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா நடக்கும். தேர்ட் ஜெயின் கவுன்சில் பார்த்தீங்கன்னா எங்க நடக்கும்னா வல்லாபியில. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஜெயின் லிட்ரேச்சரை, இது முக்கியமான கொஸ்டின், ஜெயின் லிட்ரேச்சரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகம். ஸோ ஜெயின் அகம்னு சொல்லுவாங்க. இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஜெயின் லிட்ரேச்சர் இஸ் ஆல்சோ கால்டு அப்படின்னு கேட்பாங்க. ஜெயின் அகம். ஓகேவா? அதுக்கப்புறம் கஞ்சார் மிலிட்ரி எக்ஸசைஸ் இஸ் பிட்வீன் விச் கண்ட்ரி? ஸோ இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் என்னதுன்னா கஞ்சார்ன்றது. ஓகேவா? மிலிட்ரி எக்ஸசைஸ் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான டாபிக்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். இது அடிக்கடி கேட்கக்கூடியது. இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது வேர் டிட் காந்திஜி ஸ்டார்டட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எங்கன்னா சாம்பரான். ஸோ சாம்பரான் சத்தியாகிரகா தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஸ்டார்ட் பண்றது. எப்போ அப்படின்னா 1917. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கேடா சத்தியாகிரகா பார்த்தீங்கன்னா 1918 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா டு சப்போர்ட் த ஃபார்மர்ஸ்.
என்னன்னா நிறைய பஞ்சம் இந்த பிளேக் இந்த மாதிரிலாம் நடந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கான ஊதியம் கொடுக்காம இருந்தனால பார்த்தீங்கன்னா அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா 1918 கேடா சத்தியாகிரகா வந்து ஸோ ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே 1918 பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். ஸோ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் இது எங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 1918 தான் நடக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஃபர்ஸ்ட் நடந்த உண்ணாவிரத போராட்டம் அது எதுனா இதுதான். ஓகேவா. மகாத்மா காந்தியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்வேஷன் ஸ்ட்ரைக். அகமதாபாத் இந்த மில் ஸ்ட்ரைக். ஸோ அங்கே உள்ள ஒர்க்கர்ஸுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து பண்ணுறாரு. ஸோ சாகிற வரைக்கும் நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா 1918 நடக்கிறது. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் 243 இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஆர்டிக்கிள் 243 வந்து எதை பற்றி பேசுதுன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதை பற்றி தான் வந்து பேசுது. ஓகேவா. ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜை பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். ஆர்டிக்கிள் 243 வந்து சொல்லியிருக்கேன் பஞ்சாயத்துன்னு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் டீல்ஸ் வித் பஞ்சாயத்து ராஜ். இது வந்து அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பார்ட்டு கீழே வரும்னா பார்ட்டு 9. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து எந்த ஆர்டிக்கிள் இருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும்னா 243 நம்ம பஞ்சாயத்தை பற்றி தான் பேசுதுன்னு சொல்லியிருந்தோம். 243 இருந்து 243O வரைக்கும். ஓகேவா. ஸோ 243 இருந்து 43O வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தை பற்றி தான் பேசுது. ஓகேவா. அதே மாதிரி இது என்ன அமெண்ட்மெண்ட்னா 73வது அமெண்ட்மெண்ட், 73rd அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம் அப்படின்னா 1992. ஓகேவா. ஸோ இது வந்து பஞ்சாயத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் இது எது வரைக்கும் முடியுது 243O வரைக்கும் முடியுதா. 243Pல இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 243Pல இருந்து 243ZG வரைக்கும். ஸோ எதை பற்றி பேசுதுன்னா முனிசிபாலிட்டியை பற்றி பேசுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அர்பன் ஏரியாஸ். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ். இது வந்து முனிசிபாலிட்டி அர்பன் ஏரியாஸில் என்ன பார்ட் அப்படின்னா இங்கே பார்ட் வந்து 9 சொன்னோமா. முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 9A. அதே மாதிரி என்ன அமெண்ட்மெண்ட்னா 74வது அமெண்ட்மெண்ட். 74வது அமெண்ட்மெண்ட் 1992. ஓகேவா. 73 வந்து பஞ்சாயத்தை பற்றி பேசுது. முனிசிபாலிட்டி வந்து 74th அமெண்ட்மெண்ட். ஓகேவா. ஓகே. Which is the most polluted city in the world? Most polluted city. இது recent current affairs தான். ஸோ பைர்னி ஹாட் இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா மேகாலயா. ஸோ மேகாலயாவில் இருக்கு. அதே மாதிரி இதில் என்ன ரிப்போர்ட் படி இதை வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்றாங்கன்னா
according to the report, World Air Quality Report, Air Quality Report 2024. ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது IQAir. ஸோ இந்த வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2024 படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்டு எதுனா இந்தியாவில் உள்ள இந்த பெர்னிஹாட் தான் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா IQAir. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் PM, அதாவது பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா இது எதுக்காக அப்படின்னா to provide road connectivity தான் முக்கியம். to provide road connectivity to unconnected village. ஸோ கனெக்ட் ஆகாத வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் மூலயமா என்ன கனெக்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஒரு யோஜனா தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்து முக்கியமான ஆர்டிக்கல் 19 இப்போ தான் சொன்னேன். ஸோ ஆர்டிக்கல் 19 இஸ் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீடம், அதாவது ரைட் டு ஃப்ரீடம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஓகேவா? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும். ஆர்டிகல் 19ன்றது ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இந்த 19 தான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் தனியாக. இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 19(1)ல் சி என்ன, ஆர்டிகல் 19(1)ல் ஏ என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்காது. இதை தான் நான் அப்போதே சொன்னேன். என்னது? ஆர்டிகல் 19(1)ல் எஃப். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து எது ரிலேட்டடாக இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து நம்ம இந்தியாவில் எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எதை பற்றி பேசுதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இங்கே இருந்துச்சு. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து லீகல் ரைட்ஸாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிருக்காங்க அண்டர் த ஆர்டிகல் 300A படி. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் எதுனாலும் கேட்பாங்க, அதனால தான் இதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 19(1)ல் இ என்ன, அதே மாதிரி ஆர்டிகல் 19(1) வந்து 1ல் எஃப் வந்து என்ன அமெண்ட்மெண்ட் படி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ ரொம்ப முக்கியமானது, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் பில்ட் ஓவர் விச் ரிவர். ஸோ ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் எந்த ரிவரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னதுன்னா சென்னாப் ரிவர் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராஜெக்ட் கீழே வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா USBRL, அதாவது உடாம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்க் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜை வந்து பில்ட் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜ் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கே தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சென்னாப் ரிவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுலேயே இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா இன்னொரு பிரிட்ஜ், இதுவும் கேட்கலாம். அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டில் கூட இது வந்து எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின். அஞ்சிகாட் பிரிட்ஜ் இது என்ன அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ். ரொம்ப முக்கியமானது இதுவும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அஞ்சிகாட் பிரிட்ஜ் இது என்னதுன்னா இதுதான் இந்தியாஸ்லேயே
ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜ். ஸோ இந்த ரயில்வே ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜ். அதே மாதிரி இது எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது கூட கேட்கலாம். என்ன ரிவர் மேலனா அஞ்சி. அதனாலதான் இது பேரே பார்த்தீங்கன்னா அஞ்சிகாட் பிரிட்ஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே கேட்டாங்கல்ல இந்த மாதிரி வேர்ல்டு ஹையஸ்ட் பிரிட்ஜ் வந்து ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜை எந்த ரிவர் மேலே கட்டினாங்கன்னு, அதே மாதிரி இந்த அஞ்சிகாட் பிரிட்ஜை வந்து எந்த ரிவர் மேலே வந்து பில்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜை வந்து என்ன ரிவர் மேலே வந்து பில்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். அஞ்சி ரிவர் பிரிட்ஜ். ஓகேவா? அஞ்சி ரிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபரைசி மூவ்மெண்ட் வாஸ் இன் விச் ரீஜன்? ஃபரைசி மூவ்மெண்ட் எந்த ரீஜன்ல வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா பெங்கால் ரீஜன். ஓகேவா? ஸோ இந்த ஃபரைசி மூவ்மெண்ட்ன்றதே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ். ஸோ இது முக்கியமானது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நான் அதில் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்னு சொல்லி அதை நான் கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா குரூப்பில் நான் போட்டிருக்கேன். இப்போ தான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் போட்டிருப்பேன். அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபரைசி மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபரைசி மூவ்மெண்ட் வந்து எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா 1818 ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இது யார் ஃபவுண்ட் பண்ணுறான்னா ஹஜி சரியத்துல்லா. ஓகேவா? அதே மாதிரி இதுலயே நிறைய இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரீஃபார்ம்ஸ் இருக்கு. அதில் ஒன்று இந்த ஃபரைசி மூவ்மெண்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலிகார்க் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அலிகார்க் மூவ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நடக்குதுன்னா 1875. இதை வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சையத் அகமது கான். முக்கியமான கொஸ்டின். சையத் அகமது கான் வந்து ஃபவுண்ட் பண்றாரு. அதே மாதிரி ஸோ இவர் ஒரு முக்கியமான ஒரு காலேஜ் வந்து கட்டியிருப்பாங்க, ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது என்னதுன்னா முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். இது யார் ஃபவுண்ட் பண்ணதுன்னா இந்த சையத் அகமது கான் தான் 1875 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான மூவ்மெண்ட் இருக்கு. அது என்னதுன்னா இதுவும் இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ் தான். தியோபந்த் மூவ்மெண்ட். இந்த தியோபந்த் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா 1867 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் வந்து ஃபவுண்ட் பண்றாங்க அப்படின்னா முகமது காசிம் நானோட்டவி அண்ட் ரசி அகமது கங்கோத்ரி. ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபவுண்ட் பண்றாங்க தியோபந்த் மூவ்மெண்ட். 1867 முகமது காசிம் நானோட்டவி அதுக்கப்புறம் ரசி அகமது கங்கோத்ரி ரெண்டு பேர் வந்து ஃபவுண்ட் பண்றாங்க. இது முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் ரிஃபார்ம்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன். சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். பிடிஎஃப் டெலகிராமில் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே.
அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இது எதுக்காக அப்படின்னா ஸோ ஃப்ரீ எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் டு த புவர் ஹவுஸ்ஹோல்டுக்கு எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலான்றது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா May 1, 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பல்லியான்றது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். யாரு ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா மோடி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ அவர் தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? அடுத்து ஸோ கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 இதுல பாத்தீங்கன்னா இந்த பவர் லிஃப்டிங்ல 101 கேட்டகரியில வந்து கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னா ஜஸ்பிரீத் கௌர். ஓகேவா? ஜஸ்பிரீத் கௌர். இதுல ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த கேலோ இந்தியா பேரா கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. டாப் யாருன்னா ஹரியானா. எத்தனை கோல்டு மெடல்னா மொத்தம் 34 கோல்டு மெடல். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. தேர்டு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 நடந்துச்சு பாத்தீங்களா, இது எத்தனாவது எடிஷன்னா செகண்ட் எடிஷன். ஓகேவா? எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. ஓகேவா? இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ராஜஸ்தான் டஸ் த லூனி ரிவர் ஒரிஜினேட். லூனி ரிவர் வந்து ராஜஸ்தான்ல தான் வந்து உருவாகுதுன்றது தெரியும். ஸோ அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு கேட்குறாங்க. அஜ்மீர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேவா? ஸோ லூனி ரிவர் வந்து எங்கன்னா நாகா ஹில்ஸ் ஆஃப் அஜ்மீர். அஜ்மீர்ல உள்ள நாகா ஹில்ஸ் இல்லைன்னா நாக் பஹார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அங்கதான் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ ராஜஸ்தான்ல வந்து உங்களுக்கு தெரியும் மவுண்ட் அபு. மவுண்ட் அபு தெரியும்ல, என்னதுன்னா ஹில் ஸ்டேஷன். ஸோ இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ராஜஸ்தான்ல இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா இப்போ லூனி கேட்டாங்களா எந்த டிஸ்ட்ரிக்ட்னா அஜ்மீர். அதே மாதிரி மவுண்ட் அபு வந்து ராஜஸ்தான்ல சிரோஹி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இங்க இந்த மவுண்ட் அபு இருக்கு பாத்தீங்களா, இந்த மவுண்ட் அபுல ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு லேக் வந்து இருக்கு. அது என்னதுன்னா நக்கி லேக். இது எங்க இருக்குன்னா மவுண்ட் அபுல இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட் பீக் இன் த மவுண்ட் அபு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹையஸ்ட் பீக் இன் மவுண்ட் அபு என்னது? குரு ஷிகார். இந்த குரு ஷிகார் தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் இன் ஆரவல்லி ரேஞ்ச். அதுவும் பாத்தீங்கன்னா குரு ஷிகார் தான். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா குரு ஷிகார் தான். ஓகேவா? ஓகே. அடுத்து வேர் வாஸ் த ஆப்பிரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் 2025 ஹெல்டு. ஸோ டான்சானியால நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் டிட் த டேர்ம் ராஷ்டிரா மீன்ஸ் டூரிங் த சத்வாகனா டைனஸ்டி. சத்வாகனா டைனஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்டிரான்றது எதை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ இந்த சத்வாகனா டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னதுன்னா ஸோ இந்த சத்வாகனா டைனஸ்டியோடைய ஃபவுண்டர் கேட்பாங்க. யாருன்னா சிமுக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சத்வாகனா டைனஸ்டியோடைய கேபிட்டல் பிரதிஸ்தனா. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க எஸ்எஸ்சில. அது என்னதுன்னா கௌதமி புத்திர
சட்டகர்ணி. கௌதமி புத்திர சத்தகர்ணி. ஸோ இவங்க வந்து இந்த சத்வாகனா டைனஸ்டி இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் கிங்கு. ஓகேவா. ஸோ இந்த கிங்கு வந்து எந்த டைனஸ்டியை வந்து சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்வாகனாவா இல்லை வந்து மௌரியனா குப்தாவா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை இவங்களை தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நீங்கள் போட முடியும். இந்த கௌதமி புத்திர சத்தகர்ணின்றவங்க பார்த்தீங்கன்னா எந்த டைனஸ்டியை சேர்ந்தவங்கன்னா சத்வாகனா டைனஸ்டியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் சத்வாகனா டைனஸ்டியோடைய லாஸ்ட் ரூலர் இதுவும் கேட்குறாங்க. லாஸ்ட் ரூலர் யாருன்னா யாக்னாஸ்ரீ சத்தகர்ணி. யாக்னாஸ்ரீ சட்டகர்ணி. ஓகேவா. ஓகே. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது when did ஆப்கானிஸ்தான் join SAARC? ஸோ SAARC வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1985 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இதோடைய டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா SAARC உடைய டோட்டல் மெம்பர்ஸ் 8 பேர். SAARC உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா காத்மண்டு, அதாவது நேபாளில் உள்ள காத்மண்டில் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கான் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா 2007 தான் பார்த்தீங்கன்னா 8வது மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது 2007 ஓகேவா. அதாவது 14th சம்மிட் வந்து 2007 நடக்குது. ஓகேவா. 2007 எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில் நடக்குது. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து SAARCல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து ஸோ when did பீச் பஜோ ஆண்டோலன் டேக் பிளேஸ்? எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் பச்சோ ஆண்டோலன் இது வந்து நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1986 உத்தரகாண்ட்ல நடக்குது. ஓகேவா. ஸோ இதை யார் வந்து தலைமை தாங்கி நடத்துறான்னா விஜய் ஜர்தாரி. அதே மாதிரி இந்த பீச் பச்சோ ஆண்டோலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது சேவ் த சீட்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா. ஸோ இது வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபார்மர்ஸ் தான் இந்த மூவ்மெண்ட்டை வந்து எடுத்து நடத்துறாங்க. அதுல தலைமை தாங்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் ஜர்தாரி. ஓகேவா. ஸோ இதோட மீனிங் தெரிஞ்சனாலே நீங்க போட்டுடலாம். பீச் பஜோ ஆண்டோலன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சேவ் த சீட்ஸ். ஸோ சீட்ஸ்னா விதையை சேவ் பண்றதுக்காக ஒரு மூவ்மெண்ட் நடத்துறாங்க. அது யார் நடத்துறாங்கன்னா ஃபார்மர்ஸ். அதை லீட் பண்றது யாருன்னா விஜய் ஜர்தாரின்றவர். ஓகேவா. எங்க நடக்குது அப்படின்னா 1986 உத்தரகாண்ட்ல நடக்குது. ஓகேவா. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே எங்கன்னா ஜெய்ப்பூர். ஓகேவா. ஸோ நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. ஸோ இந்த ஜோனு இதோடைய லிஸ்ட்டு இதை தான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது எதனாலும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் சதர்ன் ரயில்வேன்றதெல்லாம் தெரியும். ஓகேவா. சென்னைன்றது தெரியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மற்ற ஜோனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்குறாங்க. நார்தர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே இதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அதனால ரயில்வே ரிலேட்டடாக இருக்கிறனால இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுட்டு போங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா. ஓகே. அடுத்தது பாருங்க. ஹூ வாஸ் அவார்டட் ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024? அப்போதே தான் சொன்னேன் ஜஸ்பிரித் பும்ரா. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிசி இதுலயே ஐசிசி விமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 இது யாருன்னா மில்லிக்கர். ஸோ எந்த கண்ட்ரினா நியூசிலாந்து. மென்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா இந்தியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ஐசிசி விமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 யாருன்னா மில்லிக்கர்
நியூசிலாந்து. ஓகேவா? அடுத்து ஹைட்ரஜன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் 7th ஆகஸ்ட் 3rd shift நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் கேட்டது. ஹைட்ரஜன் வந்து எந்த குரூப்பை வந்து சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. குரூப் 1. ஓகேவா? ஸோ இந்த குரூப் 1ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குன்னா இதுவும் கேட்டிருக்காங்க. ஆல்கலி மெட்டல்ஸ். ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 17 முக்கியமாக கேட்குறாங்க. குரூப் 17 பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஹாலோஜன்ஸ். அடுத்து குரூப் 18 இதுவும் முக்கியமானது நோபல் கேஸ், அதாவது கிரிப்டான், ஜெனான், ஆர்கான். ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எதில் வரும்னா இந்த குரூப் 18ல வரும். ஓகேவா? அடுத்து which was the first state formed on the linguistic basis. linguistic basisல ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ அதாவது இதுக்கு ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இது கேட்பாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு 1956. ஸோ இதுபடி தான் மொழி வாரியாக என்ன பண்ணுறாங்கன்னா மாநிலங்களை பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டேட்டு, கடைசியாக ஃபார்ம் ஆன ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா தெலுங்கானா. இது எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 2014 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து which type of the majority is required in the Lok Sabha to amend the Indian Constitution. கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணுறதுனா இது எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 368. ஓகேவா? ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவைப்படும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது 2/3 ஆஃப் த மொத்தம் 4 மெஜாரிட்டி இருக்கு. மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேவா? ஸோ இது அமெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருக்கணும். ஓகேவா? இதுலேயே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நிறைய கேட்டகரி இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் டைப் இருக்கு. ஸோ இது வந்து நாட் லெஸ் தென் த 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அதாவது இப்போ 3 பேர் அங்கே மொத்தம் வந்து 3 பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த 3 பேரில் வந்து 2 பேர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து பண்ணணும். அமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஆதரவாக பண்ணாங்கன்னா தான் இது வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த மெஜாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது வேற கேட்டகரி. அது பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த போத் ஹவுஸ், 2 ஹவுஸ்லையுமே உள்ள டோட்டல் மெம்பர்ஸில் 2/3 வந்து அவங்கள சொன்னாதான் அவங்கள இம்பீச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சிஏஜியை ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டியில் இந்த கேட்டகரியில் வரும். ஓகேவா? ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை இம்பீச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இம்பீச் பண்ணி ரிமூவ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். பட் அது பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த போத் ஹவுஸ். ஓகேவா? ஸோ அதுலேயே மாறும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. வாட் வாஸ் த ஸ்மாலஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஆஃப் த பாண்டியா டைனஸ்டி? ஸ்மாலஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா வில்லேஜ். ஓகேவா? ஸோ இந்த வில்லேஜ்ன்றதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த பாண்டியா டைனஸ்டிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் கேட்பாங்க. மோஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் பாண்டியா டைனஸ்டியில் எது அப்படின்னா வில்லேஜ். இந்த வில்லேஜை அந்த டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டியா டைனஸ்டியில் வந்து வில்லேஜ் வந்து உர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூஆர் உர். ஓகேவா? உர்னா என்ன அப்படின்னாக்கா ஸோ வில்லேஜ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றையும் எப்படி வந்து சொல்லுவாங்க அப்படின்னா கொர்ரம்.
ஓகேவா, கொர்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸை வந்து அது ஒவ்வொன்றையும் கொர்ரம்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை தான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ். ஓகேவா, இந்த வில்லேஜை தான் ஊர்னு சொல்லுவாங்க. அதுதான் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பாண்டியா டைனஸ்டி. ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து where are the Terai and Babar plains found in India? ஸோ டெராய் அண்ட் பாபர் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது சிவாலிக் ரீஜியன், அந்த ஹிமாலயன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா லோயர் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இதுதான் அங்கே வந்து காணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இதிலே பார்த்தீங்கன்னா பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபர், டெராய், பங்கர் சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓல்டஸ்ட் அலுவியம். அதே மாதிரி இது ஃபார்மிங் டெரேசஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, டெரேசஸ் ஃபார்மிங் ஹையர் தென் த ஃபுட் பிளைன்ஸ். ஓகேவா, டெரேசஸ் ஃபார்மிங் டெரேசஸ், அதாவது இது ஹையர் தென் த ஃபுட் பிளைன்ஸ், flood plains. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பங்கர் சாயில் முக்கியம், ஓல்டஸ்ட் அலுவியம். ஓகேவா, ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா காதர்ன்றது பார்த்தீங்கன்னா நியூவர் அலுவியம். இது பார்த்தீங்கன்னா அங்கே டெரேசஸ் ஃபார்ம் பண்ணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் flood plains. ஓகேவா, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். What is the region on earth called where the sun rays falls directly? சன்ரைஸ் வந்து டைரக்டாக எந்த ரீஜனில் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னா ட்ராபிக்கல் ஜோனில் தான் ஃபால் ஆகும். ஓகேவா, ஸோ அதாவது நடுவில் இது ஈக்குவேட்டர், Tropic of Cancer, Tropic of Capricorn, அதாவது இது 0 டிகிரி 23 இது நார்த்து 23 சவுத்து. ஸோ இந்த ரீஜியனை தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிராபிக்கல் ரீஜியன். ஓகேவா, டிராபிக்கல் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து நம்மளுக்கு டைரக்டாக வந்து ஃபால் ஆகும். ஓகேவா, ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இது கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சால்ஸ்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்வினாக்ஸு, இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் ஃபால் ஆகிற இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்வினாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ஸ்டிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேட்டை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸாக்டாக 1 வீக் முன்னாடி தான். நீங்கள் வேணா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாராயண குரு வாஸ் எ சோசியல் ரீஃபார்மர். ஹி பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு பிடிஎஃப் வந்து நான் போட்டிருக்கேன், அதில் இதெல்லாம் தெளிவாக இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டை வந்து சார்ந்தவர் அப்படின்னா கேரளா வந்து சார்ந்தவர். அதே மாதிரி இவர் என்ன ஆக்டிவிட்டியில் வந்து அதாவது என்ன மூமெண்ட்ல வந்து இவர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். ஸோ இந்த ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் நாராயணகுரு. இவர் எந்த இதை சார்ந்தவர்னா கேரளாவை சார்ந்தவர். அதே மாதிரி இந்த ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே இவர் வந்து எங்கன்னா மகாராஷ்டிரா.
எந்த வருஷம் வந்து இவர் வந்து பிறக்கிறாருன்னா 1827ல மகாராஷ்டிரா வந்து சார்ந்தவர் இவர். இவர் வந்து ஒரு வந்து முக்கியமான ஒரு சமாஜ் வந்து ஆரம்பிப்பாரு. அது கேட்பாங்க, சத்யசோதாக் சமாஜ். சத்யசோதாக் சமாஜ் எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1870. சத்யசோதாக் சமாஜ் வந்து எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கேட்கலாம். 1870. யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்கலாம். ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னு கேட்கலாம். மகாராஷ்டிரா. ஜோதிபா பூலே வந்து எப்ப பிறந்தாருன்னு கேட்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் கிட்ட ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இவர் எந்த மூவ்மெண்ட்ல வந்து ரிலேட் ஆனவர்னு கேட்கலாம். ஆன்டி கேஸ்ட் மூவ்மெண்ட். ஓகேவா. அதே மாதிரி இந்த ஆன்டி கேஸ்ட் மூவ்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா ராமாபாய். ஸோ இந்த ராமாபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சமாஜ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுவும் கேட்பாங்க. சாரதா சதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ராமாபாய் ஸ்டார்ட் பண்ணுவார். சாரதா சதான் ஸ்டார்ட் பண்றவர் யாருன்னு கேட்பாங்க. ராமாபாய். ஓகேவா. ஸோ இது முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா in which state of India was first AI driven mineral exploration license? EL. ஓகேவா. ஸோ EL ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த இஎல் ஆக்ஷன் வந்து லான்ச் பண்ணது எங்கன்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்லனா கோவால. ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தினதுல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நிறைய சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நடக்கக்கூடிய ஷிஃப்டோடைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன். தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.